கேப்டன் மார்வல் டோனி ஸ்டார்க்க அவெஞ்சர்ஸ் எண்ட் கேமோட ஸ்டார்டிங் சீன்ல காப்பாத்திருப்பாங்கல்ல, அது பார்க்கறதுக்கு சடனா இருந்தாலுமே ஆக்சுவலா அந்த ஒரு சீக்வன்ஸ் லாஜிக்கலா பார்க்கும்போது இந்த ஈவெண்ட்ஸ் கூட கனெக்ட் ஆன மாதிரி தான் இருந்திருக்கும். லைக் எப்படின்னா, இதுக்கான கீயா உங்களுக்கு ராக்கெட் ரக்கூன் அண்ட் நெபுலா இருந்திருக்கலாம். ஏன்னா ஆக்சுவலா உங்களுக்கு கேரல் டான்வர்ஸ் எர்த்துக்கு வந்து அவங்க கேப்டன் மார்வல் போஸ்ட் கடிச்சு அரைவ் ஆயிருக்கிறப்ப இவங்க எர்த்துல தான் இருந்திருப்பாங்க. அந்த மூமெண்ட்ல தான் உங்களுக்கு நிக் ஃபியூரி பேஜர் அவெஞ்சர்ஸ் எல்லாருமே அனலைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஈவன் இந்த டிவைஸை வச்சு தான் இவங்களோட ரிட்டர்னையுமே ஆக்சுவலா நம்ம கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்ப அந்த சமயத்தில் ராக்கெட் இந்த மாதிரி உங்களோட ஷிப்பான பெனட்டோரை பத்தி சொல்லியிருக்கலாம். இதை வச்சு நமக்கு எக்ஸாக்டா டோனி ஸ்டார்க் அண்ட் நெபுலா இவங்க ரெண்டு பேரும் இந்த ஷிப்ல போயிருக்கிறப்ப லாஸ்டா இவங்க எங்க இருந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த லொகேஷனை கண்டுபிடிச்சிருக்கலாம். ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஏலியன் டெக் ஷிப் தான். இந்த ஷிப்பை வந்து பாத்தீங்கன்னா ராக்கெட் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அனலைஸ் பண்ணிருப்பாரு. சோ அதை வச்சு இவங்க ஆக்சுவலா காஸ்மிக் லெவல் அளவுக்கு பீயிங்ல சோ ஸ்பேஸ்ல எங்க இருந்தாலுமே இவங்களால ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா அந்த லொகேஷனுக்கு போய் டீப் ஸ்பேஸ்ல இருந்த ஷிப்பான பெனட்டோர் திருப்பி கொண்டு வர முடியும். சோ அந்த ஒரு ரீசனால கூட வந்து பாத்தீங்கன்னா இவங்களை சூஸ் பண்ணி இவங்க கிட்ட சொல்லிருக்கலாம். அந்த மாதிரி தான் நமக்கு கேப்டன் மார்வல் இந்த இடத்துல டோனி ஸ்டார்க்க காப்பாத்திருக்கலாம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.